ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் ஸ்பைசி தம் மட்டன் பிரியாணி வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை எடுத்துக்குவோம். இது ஆக்சுவலாக ஒரு 1/2 kg கிட்டக்க வந்துடும். இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். ஒரு 1/2 hour to 45 minutes ஊறட்டும். ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துக்குவோம். நல்லா டெண்டர் மட்டனாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி அது கூட மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சிடுவோம். இதை ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா மட்டனே தண்ணி விடுன்றதுனால 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம். அது வெந்த உடனே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அதை வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா ஐட்டம்ஸு, தயிர் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு 4 டீஸ்பூன் நெய் எடுத்துக்குவோம். அதில் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குவோம். இதில் ஆக்சுவலாக பிரியாணிக்கு வதங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். எவ்வளோ வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணியில் ஆக்சுவலாக. அதனால் நல்லா எண்ணெய் இதில் வெங்காயத்தை வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அது ஸ்மாஷ் ஆகி ஜூஸி ஆகிற வரைக்கும் வதங்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா மட்டன் கொஞ்சம் இந்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் கூடலாம் ஆட் ஆகி இதனால் தான் அதில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இப்போ வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது அந்த மட்டனோடு சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கலக்கிட்டு அதில் சேர்த்துக்குவோம். இது இதையும் சேர்த்து ஒரு தடவை கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆன உடனே நம்ம ரைஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா தண்ணி அளவாக வைக்கணும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த மட்டனில் இருந்த தண்ணி இருக்குல்ல அதை எடுத்துக்குவோம். அது 1 டம்ளர் இருந்துச்சு. ஸோ 1 டம்ளர் தயிர், 1 டம்ளர் அந்த தண்ணி, அதுக்கப்புறம் 2 டம்ளர். இப்போ 2 டம்ளர் ரைஸ் எடுத்தோம்னா 4 டம்ளர் தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தம் வைக்க போகிறோம். தம்முக்கு ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு பழசு தவா இருந்தாலே ஓகே. அதை ஸ்லோ அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மிக்சரை எடுத்து இதில் சேர்த்துருவோம். இதில் கொஞ்சம் நேரம் இது ஒரு 15 மினிட்ஸ் கொதித்து இந்த ரைஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆன உடனே மேலே ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிட்டு கரம் மசாலாவை கொஞ்சம் மேலே தூவிட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுட்டு மூடி இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி அருமையான மட்டன் பிரியாணி ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம எடுத்து இன்றைக்கி டேஸ்டியாக சர்வ் பண்ணுவோம். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாய்.